ரெசிபி என்னன்னா சுவையான கிங்ஃபிஷ் குழம்பு. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ப்ளைன் ரைஸோட இட்லி தோசை எல்லாத்தோடையுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் வீட்டில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது கிங்ஃபிஷ் குழம்புக்கு நம்ம அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு நல்லா கடாய் சூடானோடனே ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம் எடுத்துக்கிறோம். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு எடுத்துக்கிறோம். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் எடுத்துக்கிறோம். இது நல்லா வறுத்த உடனே நம்ம வத்தல் சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம இதோட வத்தல் சேர்த்துக்கலாம். இது ஒரு நிமிஷம் வதங்கின உடனே நம்ம இதோட மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். இது ஒரு நிமிஷம் நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம இதெல்லாம் பவுடர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபைனாக பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதோட 1 கப்பு வெங்காயம் சேர்த்துக்கலாம். இதோட ஒரு 4-5 பச்சை மிளகா, ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளி இதை இதோட சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்து இதோட ஒரு 1/4 மூடி தேங்காய் அதை சேர்த்துக்கிறேன். இதை ஃபைனாக பேஸ்ட் பண்ணிக்கலாம். நான் ஒரு லெமன் சைஸ் புளியை எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். அதோட நம்ம மசாலா பேஸ்ட் பண்ணதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது மசாலா செய்கிறதுக்கு அடுப்பில் கடாய் வச்சுட்டு கடாய் சூடானவுடனே ஒரு 4 டேபிள் ஸ்பூன் வாக்கில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானவுடனே நான் ஒரு 4-5 பல்லு பூண்டை இடித்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். அடுத்து 1 கப்பு துருவிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தோட பச்சை வாசனையெல்லாம் போனவுடனே நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை புளி தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கோம். நம்ம அதை இதோட சேர்த்துக்கலாம். கலந்து விட்டுட்டு ஒரு 15 நிமிஷம் மூடி வச்சிடலாம். இப்போது ஒரு 15 நிமிஷம் ஆயிருக்கு. நான் மூடி ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். குழம்பு நல்லா வாசனை வருது. நல்லா கொஞ்சம் எண்ணெயெல்லாம் தெளிஞ்சு வந்ததுக்கப்புறம் நான் ஒரு 1/2 kg கிங்ஃபிஷ் எடுத்து வச்சுருக்கேன். அதை உப்பு மஞ்சள் தூள் போட்டு பெசரி வச்சுருக்கேன். அதை இதோட சேர்த்துக்கலாம். மசாலாலாம் எல்லாம் கோட் ஆகிற மாதிரி இது மாதிரி செஞ்சுக்கலாம். இந்த டைமில் ஒரு 5-6 பச்சை மிளகாய் இதோடு சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். இப்போ மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மீனெல்லாம் நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம கொத்தமல்லி இலை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப ரொம்ப அருமையான சுவையில் மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதில் கிங்ஃபிஷ் போடணுன்ற அவசியம் இல்லை. வேறு எந்த ஃபிஷ்னாலும் இதில் சேர்த்துக்கலாம். எல்லாமே டேஸ்ட்டாக தான் இருக்கும். இதுதான் நம்ம இன்றைக்கி செஞ்ச மீன் குழம்பு. இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். இது நீங்கள் வீட்டில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.